வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இந்த வீடியோவில் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு இந்தியன் சோசியல் மீடியா ஆப்போட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். நம்ம நாட்டில் கொஞ்ச நாளாகவே ஆப் ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. புதிய புதிய ஆப்ஸ் தினமும் உருவாகிட்டே இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஒரு சோசியல் மீடியா ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம நாட்டோட வைஸ் பிரசிடெண்ட் இன்னாகரல் பண்ணி வச்சுருந்தார். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டும் மிங்கிளான மாதிரி சூப்பராக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூசர்ஸை கவர்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா சிம்பிளிஃபைடுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி 1 வீக் ஆகுது. 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் எடுத்தோடனே மேட் வித் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாத ஆளே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்லெஸ் ஃபீடு. நீங்கள் எவ்வளோ ஃபீட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற மாதிரியே இதிலே போஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேட்டிங் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சேட்டிங் அப்ளிகேஷனும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ். நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ் பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்ட ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் ஒட்டுக்காக அந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்போர்ட்டட் இப்போதைக்கு 10 லாங்குவேஜ் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டெமோ செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் மல்டிபிள் லாங்குவேஜ் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் சேம் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஓடிபி அதில் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓடிபி வந்துருச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் நேம் அண்டு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் இப்போ நேம் டைப் பண்ணிக்கிறேன். நேம் டைப் பண்ணிட்டு அடுத்தது பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங் மை ஃபோன் புக்குன்னு இருக்கும். உங்களோட கான்டாக்ட்ஸை இதோட சிங்க்ரனைஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்கும். நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஹப்பு, சோசியல், சேட்டு, அலர்ட்ஸு அண்ட் செட்டிங்ஸுன்ட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம கான்டாக்டை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சிங் மை கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஃபோன் புக்குன்னு இருக்குது. அதை கொடுத்திங்கன்னா அலோன் கேட்கும். அலோ கொடுத்திங்கன்னா உங்களோட கான்டாக்ட் இப்போ சிங்க்ரனைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலிருந்து டேரெக்டாக சேட் பண்ணிக்கலாம். யார் யார் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வைட்டும் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இதில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் ஆடுன்னு காட்டும். புதுசாக இன்வைட் பண்ணுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட்டின்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன இன்வைட் பண்ணுறான். பார்த்துக்கோங்க எப்படி இன்வைட் பண்ணுறான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய நேம் சர்ச் பண்ணிட்டு இன்வைட்டுன்னு கிளிக் பண்ணான்னா எனக்கு மெசேஜ் மூலமாக அந்த யூஆர்எல் சென்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இன்வைட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், சேட்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ கன்வர்சேஷன். இதில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சேம் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ காலிங், வீடியோ காலிங் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது நியூ கன்வர்சேஷன்.
அடுத்தது பாருங்கள் சோசியல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரியே போஸ்ட் போட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மற்றவங்க போடுற போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட்டும் மற்றவங்க போடுற போஸ்ட்டும் ஒரே பேஜில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட்டை ஃபீட்லேயும் மற்றவங்க போடுற போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிங்கிற ஒரு ஆப்ஷன்லையும் தனித்தனியாக பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஃபீச்சர் இதில் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ பாருங்கள் டிஸ்கவருங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன போஸ்டர் இருக்குது அது என்னென்ன பண்ண முடியும்னு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் இப்போ டிஸ்கவர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் மற்றவங்க போட்ட ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் போஸ்டர்லாம் அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது லைக்கும் பண்ணிக்கலாம். சேம் டு சேம் ஆஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி போட்டிருக்க அந்த மேலே 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஷேர் வித் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா இருக்கிற அப்ளிகேஷனோடய இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் ஷேர் போஸ்ட். நம்ம வந்து நம்ம பேஜ்லேயே போஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம போஸ்ட்லேயே போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எவ்ரி ஒன், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஒன்லி மீ அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுமா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள் ஷேர்னு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போஸ்ட்டு ஷேர் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள் கிரியேட் போஸ்ட். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜுக்கு அந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இதுலேயும் போஸ்ட் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ பாருங்கள் போஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதை கேமரா ஆக்சஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது இதை காட்டுற பாருங்க. ஜஸ்ட் இப்போ கேமரான்னு கிளிக் பண்ணோம்னா எனேபிள் ஆக்சஸ் டு யுவர் கேமரான்னு கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஆடியோ இருக்குது, அதுவும் அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஃபிஷ் டேங்கை ஒரு வீடியோ பிடிச்சி இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோ எடிட்டும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கிராப் ஆப்ஷன். கேமராவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதை கிராப் பண்ணிக்கலாம். மேலே ஒரு இமேஜ் கீழே ஒரு இமேஜுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் இமேஜஸும் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்ளிகேட்டடாக இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பாலிவுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு, ஃபேஷனு, கேம்ஸுன்னு ஸ்போர்ட்ஸுன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் அலர்ட்டுக்குள்ளே போய்ட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ரெக்வெஸ்ட் யார் யார் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ், ப்ரைவேசி செட்டிங்ஸ் இல்லையா இருக்கு இல்லையா, அதே மாதிரி செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் வேணுமோ அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.